ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். வீட்டில் இந்த 3 பொருள் இருந்தால் போதுங்க, நம்ம ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. இந்த சிறு பருப்புன்னு கூட சொல்லுவாங்க. இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போது வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே துருவின தேங்காய் 1 கப் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவில் இந்த கப்பில் நல்லா அழுத்தி வச்சு சேர்த்துக்கிறேங்க. அதனால தான் நான் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எனக்கு 1 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருந்ததுங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ வானலில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் உருகட்டும். 15 முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற தேங்காய் துண்டுகளை ஒரு 1/4 கப் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே வானலில் நெய் இருக்குங்க. அதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்குங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அல்வா பதம் வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கெட்டியாக வந்துட்டே இருக்குங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அல்வா மாதிரி நல்லா சுருண்டு வருதுங்க. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய சுவையான தேங்காய் திரட்டுப்பால் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய், வெல்லம், பாசிப்பருப்பு இருந்தாலே போதுங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. இந்த தேங்காய் திரட்டுப்பால் ஸ்வீட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.